Dear 11th standard students, in exercise number 3.8, we have to solve this. We have to find the values of x such that our values must be between 0 to 360 degree. Solve the following equation such that the values must lie between 0 degree to 360 degree. Actually, it must be x. The angle must be between 0 degree to 360 degree. Fine. First of all, sin power 4x minus sin square x is equal to 0. இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். sin square காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடுறேன். 4ல் 2 பீஸ் போச்சுன்னா 2 பீஸ். sin square x minus 1 is equal to 0. இதிலேருந்து ஒரு மைனஸ் வெளியில் எடுக்கிறேன். அப்போ மைனஸ் sin square x into 1 minus sin square x equal to 0. 1 minus sin square x can be written as cos square x. அப்போ minus sin square x, 1 minus sin square x is cos square x is equal to 0. ஃபுல்லாக மைனஸ் அதில் மட்டிலே பண்ணுறேன். இட்ஸ் அன் ஈக்குவேஷன்றதுனால உங்களுக்கு மைனஸ் பிரச்சனை பண்ணாது. இன்இக்வாலிட்டினா தான் ப்ராப்ளம். sin square x cos square x is equal to 0. This can be written as sin x cos x whole square is equal to 0. ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 0 ஆகிடும் உங்களுக்கு. இம்ப்ளை sin x cos x is equal to 0. I am going to multiply and divide by 2. 1 by 2 into 2 sin x cos x. Or I am multiplying fully by 2 கூட போட்டுக்கலாம். Multiply and divide கூட போடாமல் just multiply by 2 on both sides. இங்கேயும் 2, இங்கேயும் 2. Multiply by 2 on both sides. What is 2 sin x cos x? Your answer is sin 2x. Sin 2x is equal to 0. இப்போ இந்த மாதிரி பவர் 4 ஸ்கொயரில் இருந்ததை ரெடியூஸ் பண்ணி எங்கே கொண்டு வந்து நிறுத்தாச்சு? sin 2x is equal to 0. ஃபைன். சைனில் எப்போ 0 வரும்? 0 டிகிரியில் 0 வரும், கரெக்டாக? அப்போது சைனில் எப்போ 0 ஆன்சர் வரும்னா sin 0 is 0. ஃபைன். sin 0க்கு 0 தான் ஆன்சர். அப்போ இதுக்கு நேராக மேட்ச் பண்ணிட்டேன். இது எப்படி ஃபார்முலானா sin theta equal to sin alpha. sin theta equal to sin alpha. sin theta equal to sin alpha. Therefore, theta is equal to n pi plus minus 1 power n into alpha. இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இதுதான் நம்மளுக்கு ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ தீட்டாக்கு பதில் என்ன போட போகிறீங்க? 2x is equal to n pi ஆல்ஃபா தான் என்னது? 0 மைனஸ் 1 பவர் n into 0. அப்போ 0 into n 0 ஆகிடும். அப்போ 2x is equal to n pi. 2x is equal to n pi. அப்போ x is equal to, x தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Solve. I am finding only x. x is equal to n pi by 2. x is equal to n pi by 2 where n belongs to integers. When n belongs to integers. இதோட சம்மை விட்டுட்டிங்கன்னா the answers பார்த்தீங்கன்னா integers எத்தனை இருக்குது? கோடிக்கணக்கான integers இருக்குது. 1 2 3 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் மைனஸ் 1 2 3 4ல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 0வோட பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான இன்டிஜர்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு கோடிக்கணக்கான சொல்யூஷன் இருக்குது. பட் நம்ம அந்த கோடிக்கணக்கான சொல்யூஷனை எழுத போகிறது கிடையாது. ஒய்? அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறான். உங்களுடைய ஆன்சர் 0லேருந்து 360 வரைக்கும் போதுமா, அதை தாண்டி போகாதீங்கப்பான்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் நான் முடிச்சிருக்கிறது கோடிக்கணக்கான ஆன்சர்ஸ் வரும், ஆனால் கோடிக்கணக்கான ஆன்சர்ஸ் வேண்டாம். நான் அதுக்குள்ளார ஆன்சர்ஸ் எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண போகிறேன்றதை பாருங்கள். Now I am going to find the solution. n is equal to 0 apply பண்ணுறேன். n is an integer.
ஏன் சார் -1 அப்ளை பண்ணல, நெகட்டிவே இல்லை ஆங்கிளில், அதனால் நான் மைனஸ் கிட்ட போகல, பாசிட்டிவ்க்கு தான் வந்திருக்கிறேன். 0லேருந்து போடுவோம். 0 போட்டால் என்ன வரும், இந்த ஃபார்முலாவில் 0 into π/2 becomes 0. therefore my x is equal to 0. 0 இதில் இருக்குதா? எஸ். அப்போது this is allowed. n is equal to 1 ட்ரை பண்ணலாமா? 1 போட்டால் என்ன வரும், x is equal to π/2. this is allowed. எஸ், 90 டிகிரி allowed. 360 வரைக்கும் போகலாம் நீங்கள். n is equal to 2 ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கேன்சல் ஆகிடும். அப்போ x is equal to π. பைனா 180 allowed. இன்னும் 360 போல நம்ம. n is equal to 3 ட்ரை பண்ணி பாருங்கள். x equal to 3π/2. 3π/2 270 allowed. போகலாம். நம்ம ரேஞ்ச் பார்த்துக்கிட்டே இருங்க. n is equal to 4 போட்டு பாருங்கள். x is equal to 4/2. 4/2னா 2π. 2πனா 360 டிகிரி. 360 டிகிரி போகக்கூடாது, லெஸ் தென் 360. அப்போ இது கிடையாது, லாஸ்ட் ஸ்டேஜ் கிடையாது. அப்போ உங்கள் சம்முடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, உங்கள் சம்முடைய சொல்யூஷன் 0, π/2, π, 3π/2 தான் இந்த சம்முடைய சொல்யூஷன். அப்போ இந்த சம்முடைய ஆன்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். கோடிக்கணக்கான ஆன்சர்ஸ் இங்கே வரும், அதான் ஜென்ரல் சொல்யூஷன். அதில் ஒரு அளவுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷனோடு எடுத்துருக்குறோம். அப்போ என்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில், இந்த ஆங்கிளில், இந்த ஆங்கிளில், இந்த ஆங்கிளில் எல்லாமே அந்த கொடுத்த கொஷின் இருக்குது பாருங்கள், அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். தேங்க்யூ.